ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம கதிரேசன் இருக்கார் இல்லையா, அவர் இருந்துக்கிட்டு எப்பவும் போல் இந்த ரேணுகாவை நினச்சி கவலையில் அப்படி மூழ்கி போயிருக்காரு. என்னடா இது, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு, நம்ம பேத்தியும் நம்மளால் பார்க்க முடியல, நம்ம பொண்ணையும் நம்மளால் நல்லபடியாக பார்த்துக்க முடியல, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியலையே. கடைசியில் நிஷாவோட வாழ்க்கையாச்சும் சீர் பண்ணலான்னு பார்த்தா அவளுடைய வாழ்க்கையும் கோணல் மணலாக இருக்குது. என்ன தான் பண்ணுறது, நம்ம வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு எப்பவும் போல் காலையில் அவருடைய ட்ராமா குயின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது ட்ராமா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லாதீங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பெற்றவருக்கு தான் தெரியும் ஒரு பொண்ணு இறந்த கஷ்டமும் வருத்தமும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வருத்தம் ரொம்ப பெருசாக பாதிச்சிருக்கும். அதை விட்டுட்டு நம்ம என்னதான் இதை ட்ராமா, அது ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அது மிகையாகாதுங்க. ஏன்னா ஒன்று இழந்தவங்களுக்கு தான் அதோட வருத்தம் அதிகமாகவே தெரியும். இழக்காத யாருக்கும் அது பெருசாகவே தெரியாது. அதனால் யாருமே அதை தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இப்போ அவர் அழுதுட்டு உட்காந்துட்ருக்க அந்த நேரம் பார்த்து நியூஸ் பேப்பர்கார நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போகிறான். என்னடா இது, இந்த நேரத்துக்கு நியூஸ் பேப்பர் வந்திருக்கு, சரி இந்த கவலையை மறைக்கிறதுக்கு எப்பவும் போல ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி நியூஸ் பேப்பரை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை எடுத்து பார்க்குறாரு. அதில் இந்த ரேணுகா காணவில்லை அப்படின்ற ஃபோட்டோ ஃபஸ்ட்டு பேஜ்லேயே போட்டு பெருசாக ஒட்டி வச்சுருக்காங்க. யார் இதை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய கணவர் விஜய் அப்படின்றதும். என்னடா இது, விஜய் காணாமல் போயிடுச்சின்னு கொடுத்துருக்கான் நியூஸு, அதுவும் நம்ம பொண்ணை, இவன் அவ்வளோ நல்லவன் இல்லையே, என் பொண்ணு செத்து போயிட்டான்னு தெரிஞ்சதும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அப்படியே சந்தோஷமாக வாழ்ந்துருக்கான். இவன் போய் என் பொண்ணை மிஸ் பண்ண போகிறான், நான் பண்ணாட தாயேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது எப்போ டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்க அது இன்றைக்கி டேட்டு தான். நடப்பாவீங்களா, என்னடா இது இன்னைக்கு காணாமல் போயிட்டாளா, எனக்கு ஒன்றுமே புரியலையா, அப்படியே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சு உக்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஞாபகம் வருது. ஓஹோ, நேற்று என் பொண்ணுக்கு 1 வருஷம் வச்சு நினைவு நாளுக்காக நான் படிக்கிறப்ப அந்த மாலை கீழே விழுந்துச்சு. அப்பயே நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்தே நான் சுதாரிச்சிருக்கணும். என் பொண்ணு உயிரோடு தான் இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கணும். ஆனால் நினைக்காது, என் தப்பு தான். இப்போ தான் எல்லாமே எனக்கு புரிய வருது. எப்பா எப்படியும் என் பொண்ணு உயிரோட இருக்காளே, அதே போதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் பலபல தண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து இந்த நிஷா வந்துக்கிட்டு ஓடி வரான். என்னத்தா ஆச்சுப்பா, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, என்ன தான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு. நிஷா நிஷா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா அப்படின்னு. முதல்ல சொல்லுங்கப்பா, ஏன்ப்பா அழுறீங்க அப்படின்னதும். இல்லை நிஷா, என்னால் இந்த விஷயத்த சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல, என் கண்ணில் மாலை மாலையாக தார தரையாக தண்ணி கொட்டு வலியுது, நான் என்ன பண்ணட்டும் நிஷா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்னன்னு முதல்ல சொல்லுங்கப்பா, ஏன்ப்பா இப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னும் இல்லை நிஷா, உங்கள் அக்கா உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னதும் தூக்கி வாரி போடுறது நிஷாக்கு. ஏன்னா அந்த மொத்த சொத்தையும் தான் மட்டும் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா. அவள் அக்கா இருக்கிற வரையும் நம்ம அக்காவுக்கு பாதி நமக்கு பாதின்னு தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுடைய நடவடிக்கை எல்லாமே வெண்பாக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மாற்றினதுனால இந்த சொத்து மொத்தம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு பேராசத்தில் இருந்த நம்ம இவளுக்கு, அதாவது நம்ம நிஷாக்கு இப்போ பேரதிர்ச்சி ஆயிடுது. ஐயோ, இப்படி மட்டும் நடக்கவே கூடாதே கடவுளே, இப்படி நடக்கவே கூடாது. ஏன்னா இந்த சொத்து மொத்தம் எனக்கு தான். இப்போ என் அக்கா உயிரோட வந்திருக்கானா, அதை என்னால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்க முடியல. அதுக்காக அவள் உயிரோட வந்தான்னா அதை விடவும் கூடாது. அது வேற யாராச்சும் கூட இருக்கலாம்ல. இந்த உலகத்தில் ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி 7 பேரில் யாராச்சும் ஒருத்தராக இருந்து நம்ம சொத்து பத்து எல்லாத்தையும் ஆட்டையா போகிறதுக்காக வந்திருந்தா அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோயேன், சொத்துல நையா பைசா கிடைக்காது. அதுக்கப்புறம் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்க வேண்டியிருக்கும். இவ்வளோ சொத்தையும் விட்டுட்டு நான் சோத்துக்கு சிங்கி அடிக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பிஸியாக யோசிச்சுன்னுக்கிறா இந்த நிஷா. உடனே நிஷா என்னம்மா யோசிச்சுன்னுக்கிற, உன் அக்காவை பற்றின ஞாபகம் உனக்கு இருக்கா, உன் அக்காவை வந்துட்டாலே சொல்லிட்டு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு. ஆமாம், ரொல்லாத சந்தோஷப்படுறாங்க, இவள் வந்தால் எனக்கே சொத்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நானே ஃபீலிங்கில் இருக்கேன், அப்படி நான் என்னமோ சந்தோஷத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா வேறு ஓவராக பண்ணிட்டு இருக்காரு. இவர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எனக்கு எந்த நிலவும் நடக்க போதில்லை, அதனால் இந்த இது இப்பயே விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுட்டீங்கப்பா, இது என்ன நியூஸு என்னன்னே தெரியல, நம்ம அக்காவை மாதிரி இருக்கிற வேறு யாராச்சும் பேர் கூட ரேணுகாவாக இருக்கலாம். உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருக்காங்கப்பா, அந்த மாதிரி யாராச்சும் இருக்குப்பா அப்படின்னு. அப்போ ஏமா இந்த விஜய் அந்த இதை கொடுக்குறான், நீயே யோசிச்சு பாருமா அப்படின்னு சொல்ல. தயவு செஞ்சு இதை விட்டுருங்க, இதுக்கு மேலே இதை பற்றி பேசினா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு உள்ளே போயிடறான். அங்கே உள்ளே போனது ஒரே யோசனை, ஐயோ இப்படிலாம் நடக்கவே கூடாது, இவன் மட்டும் உயிரோட வந்துட்டான்னா அதுக்கப்புறம் அந்த வெண்பாவை இந்த வீட்டுக்கு வந்துடுவான். அதுக்கப்புறம் 2 பேர் மேலே சொத்தை எழுதி வச்சுறான் நம்ம அப்பா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நையா பைசா கூட கண்ணில் காட்ட மாட்டாங்க. இந்த ஏதோ ஒரு பாத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேரிச்சம்பழம்னு சொல்லிட்டு நம்மள வீடு
ஒரு தட்டை கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோத்துக்கு சிங்கரிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னா இந்த முடிவு எடுத்த இந்த கதிரேசனுக்கு எப்படியாச்சும் மைண்டை மாற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிவு எடுத்திருக்கா. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ண போகிறான், அவன் என்ன பண்ண போகிறான், இனிமேல் இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமாக போக போகுது. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.